தம்பியை வந்து நான் ஒரு உரிமையில அன்பா தான் சொல்றேன். இதே அதிமுக திமுக கேட்டுட்டா வந்து ரொம்ப தப்பா பேர்படாவே என் தம்பி சார். அது அப்படி கிடையாது சார். இப்போ அண்ணன்ற பேர்ல அண்ணன் அசிங்கமா நான் பேசலாமா? நான் தவறல. ஒரு மரியாதை ஒன்று இருக்குல்ல, ஒரு கட்சி தலைவர் அப்படின்னும் போது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மயிரை புடுங்கணும் ப்ரோ அப்படின்லாம் கேட்டனாக்கா நான் இன்னும் அசிங்கமா நான் பேசிடுவேன். பட் அது ஒரு நாகரிகம் கருதி உண்மையிலே அண்ணன்ற மரியாதையில நான் ஒரு சீமான பேசாம இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த அரசியல் நாகரிகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு மண்டியிடாத மானம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ரைட்டு பிடிச்சி போய் விஜயலட்சுமி காலில் விழுந்துட்டு வந்திருக்கு. ஊர்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டே போகலாம். பட் எங்களுக்கு எங்களோட வேலை அது கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்றதாக வந்திருக்கோம். அதை பத்தி தான் நாங்கள் யோசிக்கிறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஏன்டா குஷி படத்தை ரீரிலீஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இவன் போய் இட்லி கடைக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கானா? அப்ப இவன் மனநிலை என்ன யோசிச்சு பாருங்க நீங்க. அது மாதிரி அரகைட்டு சுத்திட்டு இருக்கான் அவன். வந்து இப்ப இதுக்கு மாநாடு அதுக்கு மாநாடு, அடுத்து உதயநிதி சொன்னாருனாக்கா திரையரங்கு மாநாடுன்னு ஒண்ணு பண்ணுவான். அந்த மாதிரி அவன் ஒரு பைத்தியக்காரன். வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் உரிமையில பேசுறேன், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் ஒரு பைத்தியக்காரன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் என்னையா எதிரான போராட்டம் நாளைக்கு அவர் எழுப்பூர்ல நடத்துறாரு. யார் அவரு? அதை நாங்க பண்ணதுக்கு அப்புறம் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் பண்ணிட்டு போட்டோம். ஆனா எது பண்ணாலும் அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அண்ணன் உரிமையில என்ன கேட்ட? ஒரு பைத்தியக்காரன். வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் உரிமையில பேசுறேன், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணன் ஒரு பைத்தியக்காரன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் கொந்தளிச்சாதீங்க அண்ணன், பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான்.